MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். ரொம்ப அது அற்புதம். இந்த வருஷம் விஸ்வாவசில் ரிஷபத்துக்கு இருக்கிற மாதிரி துலாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஹெல்த்து தான், அலர்ஜி, கால், ஸ்கின்னு, முட்டு வலி, இதெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் தான். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி அது. ஸோ இந்த வருஷம் இல்லை, எப்போவுமே எக்ஸசைஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாங்கன்னா துலாத்துக்கு பெரிய கோயிலெலாம் நம்ம சொல்லவே மாட்டோம். துர்கையை மட்டும் பிடிச்சிக்கினா போதும். எங்கே துர்கை இருந்தாலும் அம்பாள் வழிபாடு, மாங்காடு இருக்குது, திருவேற்காடு இருக்குது, மேல்மலையனூர் இருக்குது, பவானி அம்மன் இருக்குது, பட்டீஸ்வரம் துர்க்கி இருக்குது, சமயபுரத்தாள் இருக்குது, விஜயவாடா, எங்கெல்லாம் அம்மன் இருக்குதோ போயிட்டு வந்து ஒரு 7 எலுமிச்சை பழம் கொடுத்தா போதும். 2.5 வருஷம் சனி ரொம்ப அற்புதமாக இருக்கும். 9ல் குரு வரா இந்த வருஷம். குரு லக்னத்தை பார்ப்பான், 5ஆம் பார்வையா, விசேஷம். டக்குன்னு எல்லா விஷயமும் நடக்கும். துளாராசி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா சுபகாரியமும் நடக்கும். அசையமசைய பொருள் ஏற்படும், தொழிலில் நிம்மதி ஏற்படும், வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும், தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் கைகூடும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது நடக்கும். எதுவுமே நடக்கலைன்னா அது உங்கள் மேலே தப்பு. பூர்வீகத்தில் இருந்த பாலடைஞ்ச வீடுகள்லாம் புதுமைப்படும். நிறைய ரெண்டல் இன்கம் கிடைக்கும். நிறைய மண்ணால் ஈடுபடுவாங்க. விவசாய அனுகூலம் ஏற்படும். பச்சை கையெழுத்து அதிகமாக போடக்கூடிய ராசி துலா. அரசியலில் இருப்பாங்க, அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, அனுகூலம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். லைம்லைட்டே வராத அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருந்த அதிகாரிகள்லாம் டக்குன்னு பேர் புகழ். அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கு நேரடியாக நல்லது நடக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் துலாத்துக்கு இந்த வருஷம் 2.5 வருஷங்கள் இன்னும் நல்லா இருக்குது. ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. பிள்ளைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75, 90 படிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் தேவையில்லாதவர்களோட தலையீடு வரணும்னு நீங்களே குழப்பிப்பீங்க. அப்படி வராது. அது வராமல் இருக்கிறதுக்கு இது பண்ணணும். ஸோ நல்ல காலகட்டம். துர்கையை பிடிச்சிக்கின்னு முன்னேறுங்க. ஹெல்த்துக்கு ஏற்கனவே அது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் 100% முதுகு, கால், முட்டி வலி, அலர்ஜி, இச்சிங், இதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபுட்டிலே இருக்கும், என்ன அலர்ஜி வருதுன்னு தெரியாது. சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் எப்போயுமே மன வருத்தம் வரும். இந்த மன வருத்தம் தான் உடம்புல இச்சிங் வரும். யோசிச்சுக்கினே இருப்பாங்க, தூங்குறச்ச கூட யோசிப்பாங்க. தூக்கத்தில் அதிகமாக வீட்டில் ஏதாவது குரல் வருதுன்னு வச்சுக்கலாம், ஊன்னு அது துலாம் நம்பலாம். அதனால் பயத்திலே இருப்பாங்க. அதாவது பேய் பயம், அந்த பயன்ற மாதிரி ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது என்னானே தெரியாது. புருஷன்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். அதெல்லாம் மெடிடேஷன் பண்ணால் போய்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவுக்கு சந்தோஷம். திருச்செந்தூர் போகிறது. திருச்செந்தூரில் போயிட்டு வந்தாவே ரொம்ப நல்லது இருக்கும். தொலைவில் இருந்து சாமியை பார்த்தாவே போதும். சாதாரண தரிசனம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கைங்கரியம், ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. புரோக்கர் எல்லாம் நம்பினாங்கன்னா மாட்டிடுவோம். திருச்செந்தூர் கண்டிப்பாக வயிறு பெரிய லெவலுக்கு, யுட்ரஸ், வயிறு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பார்த்துக்கணும். அதே சமயம் சுபவெரியம், வரவுக்கு மீறிய செலவுகள் பண்ணாலும் அது சந்தோஷ செலவுகள். கண்டிப்பாக குரு பார்வையே இல்லைனாலும் திருமண தடை நீங்கும், புத்திர சந்தான தடை நீங்கும், கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள் தீரும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். மன அழுத்தம் தீரும். விருச்சகத்துக்கு மன அழுத்தம் தான் பெரிய மைனஸ். அந்த மன அழுத்தம் தீர்த்தாவே விருச்சகம் மாதிரி ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவெலாம் இருக்காது. எல்லாரும் சேர்ந்து சதி செய்யலாம் பார்ப்பாங்க. உத்தியோகத்தில் பார்ப்பாங்க, ஃபேமிலியில் பார்ப்பாங்க, வெளி இடத்துல பார்ப்பாங்க, ஒரு காலனிக்குள்ளே இருந்தீங்கன்னா அங்கே பார்ப்பாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுட்டு ஜாலியாக ராமா ராமான்னு சொல்லிட்டு போ. ஏதாவது குருவை வச்சுக்கணும். குருவை வச்சுக்கினா தான் அனுகூலம் ஏற்படும். சனி நட்சத்திரம் இருக்குது, அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க. புதனுடைய நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் பெருமாளையும் எப்பொழுதும் சிவனையும் கும்பிட ஏற்றம் பெறுவார்கள். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும். விருச்சகத்துக்கு மெடிடேஷனில் இருக்கக்கூடிய ராசியில் விருச்சகம் உண்டு, கடகமும் உண்டு, ரிஷபமும் உண்டு. அதில் விருச்சகம் கண்டிப்பாக மெடிடேஷன், தியானம் கற்றுக்கும்.
யோகாவில் இவங்களே ஒரு குரு மாதிரி ஆகணும். ஆனால் தான் இவங்களுக்கும் நல்லது, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. கோபப்படாமல் இருக்கக்கூடிய விருச்சகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விருச்சகம், தனம் வரும், பணம் வரும், குடும்பம் வரும், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும், எல்லா விதமான சௌகரியம் வரும், அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும், புது கடன் வரும். வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வசதியை பெருக்கணும், கடன் வராமல் இப்படி. அதனால் அது சந்தோஷக்கடன். ஹெல்த்தில் பார்த்துக்கணும் விருச்சகம், மறந்துடாதீங்க. மாஸ்டர் செக்கப் கண்டிப்பாக பண்ணணும். அதில் குறிப்பாக ஆர்ட்லலாம் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கவங்க சரியாக மருந்து எடுக்கலைன்னா மாட்டிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்கார். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் தான் முக்கியம். ஆஞ்சநேயர் விட்டுறாதீங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் விசேஷம். போயிட்டு வந்து ரச்சையை கட்டிக்குங்க. அதே சமயம் தொழில் அபிவிருத்தி, கணவனாக இருந்தால் மனைவியிடம் சண்டை வேண்டாம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை வேண்டாம். குடும்பத்தில் அதிக ட்ராவல் இருக்கும், அதை ஏற்றுக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா உங்கள் துணை ட்ராவல் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணுவீங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடைய தேகாரிக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளில் வாக்குவாதம் கூடவே கூடாது. சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் ஏற்றம் ஏற்படும். அதிகமாக நகை, பணம், முதலீடுகள், வண்டி வாகனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, எல்லா இடத்துலையும் நிம்மதியாக இருப்பது, அதிக தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் தனுசு ஆரம்பிக்கும். அர்த்தாஷ்டம சனி உள்ளே வரீங்க. அதனால் அர்த்தாஷ்டம சனி வந்தால் என்ன அர்த்தம்? பிளட் வெசல்ஸை தொந்தரவு பண்ண பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் தான் ஒரே வழி. அதே போல் இரவு நேரத்தில் இரவு நேர உணவை சீக்கிரமாக முடிச்சுக்கணும். 7-7:30 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சுட்டு ஒரு 2.5 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் தூங்கணும். அதுபோல் 6 மணிக்கு டின்னர் முடிக்கக்கூடிய தனுசு பெரிய பிராப்தம். வாய் கட்டுப்பாடு தான் இருக்காது தனுசுக்கு, பசிக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துருங்க. நல்ல டாக்டர் கேட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் டயட்டிஷியன்கிட்ட கேட்டு பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஹெல்த்து கடன்னு பெருசாகிடும். அப்புறமா கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு எல்லா நோயும் வரும். அதில் மட்டும் பார்த்துக்கணும். தனுசுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் வரும். அரசு கௌரவம் ஏற்படும். அரசியலில் திடீரென்று இறங்கி புகழ் பெறுவார்கள். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் தனுசு வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஏன்னா தனுசுக்கு ஆலோசனை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிங்க. 4 செவத்துக்குள்ளே அடிச்சுக்குங்க, கட்டி பிடிச்சிட்டு சால்வ் பண்ணிட்டு போகிறது நல்லது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.